வணக்கம் மக்களே, வாங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸில் இந்த வாரம் என்ன வேலை நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வாரத்தில் நிறைய நடந்தது. அந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நம்ம செடியில் இது சீத்தாப்பழம் செடி எவ்வளோ அழகாக பூ பூத்து காய் காய்ச்சி நிறைய காய் வைக்கிது. வருஷத்தில் நம்ம நிலத்துல இறங்குனா அது ஏதாவது ஒன்று சாப்பிடாம இந்த மரத்துலேருந்து வர முடியாது. அவ்வளோ காய், அவ்வளோ பிஞ்சு, எனி டைம் எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு பழம் இருந்துக்கினே இருக்கும். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இது நான் ரொம்ப விலை கொடுத்துலாம் வாங்கலை மக்களே. அதை பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க சீத்தாப்பழம் மரம்லாம் விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு. நான் அதை வாங்கினதே ஒரு 160 ரூபாய் என்னமா தான். ஹைப்ரிட்டாக என்னான்னு தெரியல எனக்கு. இப்போதைக்கு காய் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் காயின்னு பார்த்தாக்கா நிறைய வைக்கிது. கிளி தான் நிறைய சாப்பிடுது. கிளி, குருவி, காக்கா இதெல்லாம் சாப்பிட்ட மிச்சம் தான் நம்மளுக்கு. அப்படி இருந்துமே போன தடவை வீடியோவில் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருப்பீங்க, நான் அப்படியே அதை சாப்பிட்டுட்டு மீதி கீழே போடுவேன். அவ்வளோ இருந்தது எங்களுக்கு. இதை மாட்டுக்கும் கொடுக்க முடியாது. அங்கே வரவங்களும் நிறைய பறிச்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு சூப்பராக அந்த மரம் எனி டைமும் காய் கொடுத்துக்கினே இருக்குது. ஒரு இயற்கையே எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு உதவி செய்யுது பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. நம்ம அதை செடி வச்சுட்டு காய்க்குமா பழுக்குமான்னு பார்த்துக்கினே இருப்போம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அது எதனா ஒன்று காய்ச்சிக்கினே இருக்குது பாருங்கள். அதான் இயற்கை. பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக வாழறது பெருசு கிடையாதுங்க. அது வாழ்க்கையே கிடையாது. என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். இதை மாதிரி ஒரு செடியை வச்சுட்டு காய் காய்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் அந்த பொட்டி பொட்டியாக பணம் வச்சுருக்கும் போது இருக்காது. நான் பார்த்ததை நான் நினச்சதை நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். ஒரு செடி பூ பூக்கும்போது காய் காய்க்கும் போது வருது பாருங்கள், அந்த அனுபவம் நம்மளுக்கு வராது. அப்புறம் இது ஒரு செடி பூ பூத்ததை காட்டிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம பள்ளம் எடுத்துருந்தோம் இல்லைங்களா? செடி எவ்வளோ நேரம் வெயிலில் வதங்கும். நம்ம இந்த நேரம் தண்ணி ஏறி பாய மாட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் அந்த பைப்பை இன்றைக்கி நம்ம அதை செஞ்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் தண்ணியை ஏறி பாயாதனால நிறையா செடியும் இல்லை. இப்போதைக்கு வேறு மரம் வைக்க போகிறது நிச்சயம். ஆனால் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கொண்டாந்து கிட்ட வச்சுனா நல்லதுன்னு சொல்லி நம்ம அந்த தண்ணியை கொண்டாந்து கிட்ட வச்சாச்சு. நீங்கள் ஏற்கனவே பள்ளம் எடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பைப்பு போட்டுன்னு இப்போ கிட்ட விட்டாச்சு மக்களை. இனிமேல் இந்த வாழை மரம்லாம் காயாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு எப்போல்லாம் தண்ணி தேவையோ அப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு டேப்பை திறந்தால் அதை நம்ம வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு வசதியாக இருக்கணும்னா அந்த 1 ஏக்கராக இருந்தால் கூட சரி, ஒரு 4-5 டேப் போடுறது எங்கே மேடாக இருக்குதோ அங்கே போட்டுக்கணும். ஆரம்பத்தில் நாங்கள் அதை செய்யலை. இப்போ அது டபுள் வேலை ஆகிப்போச்சு. எங்களை மாதிரி நீங்கள் அதை செய்யாதீங்க. டபுள் வேலை காசு நிறைய பணம் விரயமாகும். எங்கே நம்மளுக்கு மேடான பகுதின்னு முதல்ல பார்த்து அங்கே டேப்பு திறக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருக்கணும். நான் தான் விட்டுட்டேன். நீங்களாவது இனிமேல் பயிர் வைக்க போகிறவங்க அப்படி அது மாதிரி செய்யுங்க. இது நெல் நட்டு இருந்தால் கரெக்டாக வந்திருக்கும். நாங்கள் இப்போ ட்ரை பயிர் இடுறதுனால இதனால் எங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். பாருங்கள், இப்போதைக்கு போட்டாச்சு. இதுதான் நிலமை. இந்த வாரம் பூரா இதான் நடந்தது. நம்ம ஆள் வராத குறையினால இப்போ ஏரி வேலை அது இதுன்னு நம்மளை விவசாயத்தை பெருசாக பாதிக்குது. இப்போ நம்ம போட்டாச்சு. ஒரு 4 நாள் மெனக்கிட்டு இதை நோண்டி எங்கள் அண்ணன் தான் முழுசாக இதில் மெனக்கிட்டுருக்காரு. பாருங்கள் மக்களே, இப்போ ஒரே 1 ஏக்கரில் 5 இடத்துல 6 இடத்துல வச்சாச்சு மக்களே. பாருங்கள், இது என்ன கீரைன்னு தெரியல. ஆனால் எங்கள் ஊரில் வல்லவு கீரைன்றாங்க. வல்லவு கீரையா வல்லவு கீரையா தெரியல. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதுவும் ஒரு உணவாகவே நம்மளுக்கு இயற்கையாகவே தருது. நாங்கள் எதுவும் விதை போடல, எதுவுமே செய்யலை. ஓகே மக்களே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.